இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கலவை தான் பார்க்க போகிறோம். கலவைனா என்ன அப்படின்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்றோட ஒன்றா கலந்துருக்கிறது தான் கலவைன்னு சொல்லுவோம். நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா மிக்சர் நம்ம சொல்லலாம். அதில் நிறைய பொருட்கள் கலந்துருக்கிறதுனால அது கலவை தான். கலவைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம கலவை பற்றின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். இப்போது 2 டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம செய்கிறது வெளியில் தெரியுங்கிறதுக்காக 2 கிளாஸ்லேயும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி எடுத்துக்க போகிறோம். 2மே சம அளவாக எடுத்துக்கணும். 2 கிளாஸ்லேயும் நார்மல் வாட்டர் 2 கிளாஸ்லேயும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு படித்தான கலவை பல படித்தான கலவை தான் பார்க்க போகிறோம். கலவையில் உள்ள வகைகள் ஒரு படித்தானவை பல படித்தானவை. இப்போ ஒரு படித்தான கலவையில் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கலந்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த உப்பு ஃபுல்லாக தண்ணியில் அப்படியே கலந்துரும். நல்லா பாருங்கள், உப்பு ஃபுல்லாக தண்ணியோட கலந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் உப்பு இருக்கிறது தெரியாது. உப்பை தனியாக பார்க்க முடியல அப்படி தானே. இந்த மாதிரி நம்ம ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்க்குறப்போ நம்மளால் தனியாக பார்க்க முடியல. நம்ம சேர்த்த பொருளை தனியாக பார்க்க முடியலங்கிறது தான் ஒரு படித்தான கலவை. இப்போ நம்ம அதில் உப்பு சேர்த்ததுனால உப்பை நம்மளால் இப்போ பார்க்க முடியல. அதனால் இது ஒரு படித்தான கலவைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பல படித்தான கலவை. பல படித்தான கலவைனா என்ன அப்படின்னா இப்போது ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்க்குறப்போ அது தனியாக தெரியும், பார்க்கும்போது தனியாக தெளிவாக தெரியும். அதுதான் பல படித்தான கலவை. இப்போது 2வது கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியில் மணலை சேர்க்க போகிறோம். மணலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னா மண் ஃபுல்லாக தண்ணியில் கலந்துருச்சா? இல்லை, ஏன்னா அடியில் போய் தங்கிருச்சு. பார்க்கும்போது நமக்கு மண் கிடக்கிறது தெரியுது. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அடியில் இருக்கிற மண் நமக்கு நல்லாவே தெரியுது, நல்ல தெளிவாகவும் தெரியுது. மேலே கூடயும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் மண் அடியில் இருக்கிறது நல்லாவே தெரியுது. இதுதான் பல படித்தான கலவை. இப்போ 2க்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு படித்தான கலவையில் உப்பு ஃபுல்லாகவே கலந்துருச்சு, தண்ணியில் உப்பு இருக்கிறதே தெரியல. பல படித்தான கலவையில் உள்ள மண் இருக்கிறது நல்லாவே தெரியுது. இதுதான் ஒரு படித்தான மற்றும் பல படித்தான கலவைக்குள்ள செய்முறைகள்.